கெனிஷா சாதாரணமான ஆள் இல்லை, வில்லங்கமான ஆள். ரவிமோகன்கிட்ட எப்படியோ ஒட்டிக்கிட்டா. இவர்கிட்ட பணம் இருந்ததுனால தானே ப்ரொடியூசர் ஆனார். அந்த பணத்தெல்லாம் பிடுங்கிட்டா கெனிஷா. இந்த ஆள் உட்காந்து அழுகிறான். அதுவும் கெனிஷா கிளம்புனதுக்கு அப்புறமா. கெனிஷா கிளம்புனதை யார் சொன்னா? சென்னையை விட்டு கிளம்பிட்டாங்க. இல்லை, கெனிஷா இன்னமும் ரவிமோகனுடன் தான் வாழ்ந்து வருகிறார். இதற்கான ஆதாரம் நானே பார்த்தேன். ஏங்க, அந்த ஆள் ரவிமோகன் சொல்றது பூரா போயிங்க. வெளிநாட்டு போதை மருந்தை சாப்பிட்டுட்டு உளர்னு உளர்னார். அவர் இதே மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணி ஒரு 4-5 இடம் தோத்துருக்காரு. ரவிமோகனுக்கு வந்திருக்கிறது ஒரு அழுத்தமான மனநோய். இந்த பசங்களே சொல்றானுங்க, எங்க அப்பா எங்களை பார்க்கவே இல்லை, அவர் சொல்றது பூரா போய் பார்க்க விடலை அப்படின்னு இவர் குற்றம் சாட்டுறாரு. சினிமா நடிகர் எப்படி கிளிசரின் போடாம அழுவார். நல்ல நடிகர் ஜெயம் ரவி. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைப்பட நடிகர் மற்றும் யூடியூபர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். எப்படி இருக்கீங்க? நல்லது. வெயில் கொளுத்து தாழ முடியல. அதாவது இப்போ வெயில் சொன்ன மாதிரி தான் இந்த பிரச்சனையும் கொளுத்தி போட்ட மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சைடு ஓயுது, ஒரு சைடு திருப்பி எரியுது அப்படின்ற மாதிரி தான் ரவிமோகன் கெனிஷா இந்த விஷயம் ரொம்ப பற்றி எரியப்பட்டது. இப்போ நெருப்பூத்தி அணைஞ்ச மாதிரி அவரும் கோவில்களுக்கெல்லாம் பயணத்திற்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. கெனிஷா நான் சென்னையை விட்டே கிளம்பி போகிறேன், உங்களோட டார்ச்சர் தாங்க முடியல, இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் பார்த்து என்னால் ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கெனிஷா மேலே புதிய குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்குல்ல சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் நடந்த விஷயம். இப்போ தான் அது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. துபாயில் ஒரு நிகழ்ச்சி நடத்த போன கெனிஷா அங்கே அந்த நிகழ்ச்சி நடத்திய ஸ்பான்சரை கொஞ்சம் அசிங்கமாக திட்டாங்க. நம்ம ஊரில் அது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தாலும் சமாதானப்படுத்திடுவாங்க. துபாயில் அப்படி இல்லை. உடனே எஃப்ஐஆர் போட்டு கேஸ் பதிவு பண்ணிட்டாங்க. கேஸு நடந்தது, விசாரிக்கப்பட்டது. கெனிஷா தப்பு செஞ்சுருக்காரு, குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். இதற்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ சார்? 1,30,000 ரூபா நம்ம இந்திய ரூபாவுக்கு. தப்பாக பேசினாங்கன்றதுக்காக. ஆமாம், அதுதான் துபாய் சட்டம். அதை அவர் கட்டினாரா இல்லை அவர் சார்பில் வேறு யாராவது கட்டினாங்களான்னு தெரியல. இல்லைன்னா அவர் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இல்லை, அவங்களுக்கு ரவிமோகன் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, பண ரீதியாகவும் கொடுத்துருக்காருன்னு ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் இருக்கே சார். இருக்கலாம். அவருடைய இப்போ தோழி தானே, அதனால் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த கான்ட்ரவர்சியை இப்போ பர்டிகுலராக மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? இப்போ தான் அந்த விஷயம் வெட்ட வெளிச்சமாயிருக்கு. நீதிமன்றத்தில் கெனிஷா தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு. கெனிஷா சாதாரணமான ஆள் இல்லை, வில்லங்கமான ஆள். ரவிமோகன்கிட்ட எப்படியோ ஒட்டிக்கிட்டா, அவருடைய பணத்தை பூரா கரைச்சிட்டா. இப்போது ரவிமோகன் பத்திரிகையாளங்க மத்தியில் ராமான்னு அழுததும் வேகமாக பேசுனதும் கடைசியில் பத்திரிகையாளருடைய எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் ஓட்ட முடித்ததற்கும் காரணம் கெனிஷா தான். சரி, சனியை விட்டுதானே அவர் விட்டுருக்கணும். அவர் பொண்டாட்டியை விட்டுட்டு கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கேஸ் கூட சமீபத்தில் போய் அட்டன் பண்ணார் ரவிமோகன். கெனிஷா இல்லை, அவருடைய மனைவி ஆர்த்தி ரவியும் அட்டன் பண்ணாங்க. ஏற்கனவே ரவிமோகனுடைய மனைவி ஆர்த்தி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. என்னன்னு சார்? என்னுடைய வாழ்க்கை செலவுக்காகவும் என்னுடைய பசங்க படிப்பு செலவுக்காகவும் எனக்கு ஜீவனாம்சம் தரணும் அப்படி என்று சொல்லி வழக்கு போட்டாங்க. அது கேஸில் நிலுவையில் இருந்தது. உயர்நீதிமன்றத்துக்கு போய் அந்த சட்டுப்புட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்தாங்க. அதுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. அந்த அடிப்படையில் 2 பேரும் வழக்கு விசாரணைக்கு ஆஜரானாங்க. அதாவது பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது வாடகைக்கு 1.5 லட்சம் ரூபான்றது சாதாரண அமௌண்ட் இல்லை இல்லையா? ஏங்க, அந்த ஆள் ரவிமோகன் சொல்கிறது பூரா போயிங்க. வெளிநாட்டு போதை மருந்தை சாப்பிட்டுட்டு உளர்னு உளர்னார். அதான் உண்மை. எந்த ஒரு கணவனும் தன்னுடைய குடும்ப விவகாரத்தை 4 சுவத்துக்குள்ளே வச்சுக்கிடுவானே தவிர இப்படி ஓப்பனாக
மீடியாக்காரங்க முன்னால் கேமரா முன்னால் புலம்புவானா, பொம்பளை சிரிச்சா போச்சு, ஆம்பளை அழுதா போச்சு. இந்த ஆள் உட்காந்து அழுகிறான். அதுவும் கெனிஷா கிளம்புனதுக்கு அப்புறமா. கெனிஷா கிளம்புனதை யார் சொன்னா? சென்னையை விட்டு கிளம்பிட்டாங்க. இல்லை, கெனிஷா இன்னமும் ரவிமோகனுடன் தான் வாழ்ந்து வருகிறார். இதற்கான ஆதாரம் நானே பார்த்தேன். ஏன்னா ஈசிஆரில் உள்ள ரவிமோகன் அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் வசிக்கிற வீட்டுக்கு 2 தெரு தள்ளி தான் கனிஷாவும் ரவிமோகனும் இருக்காங்க. ரொம்ப தூரத்துலலாம் ஒன்றும் இல்லை. மாலை போட்டிருக்காரு, பக்தி பயணங்கள்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. பழனி கூட இப்போ போயிருந்தார் ரீசெண்டாக. எப்படி சார் ஒரே வீட்டில் இருக்க முடியும்? இல்லை, கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்கும்போது காதலும் இருக்கக்கூடாதா? இல்லை, எப்பவும் பொதுவாக குறிப்பாக எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் 2 பேரும் ஒன்றா தானே போவாங்க. ஆமாம், இப்போ ஒன்றா வாழ்கிறாங்க. அந்த போஸ்ட்டை பார்த்தா கண்ணீர் மக நான் உங்களை ஜெயம் ரவியை உங்ககிட்ட விட்டுட்டே போறேன்னு சொல்லிட்டாங்களே சார். அதுக்கப்புறம் அது ஒரு நாடகங்க. இல்லை, ஒன்றா இருக்காங்கன்னா எதுக்கு ப்ரெஸ் மீட் வச்சு அவளை பிரிச்சிட்டாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும்? அது ஒரு நாடகம். ஏன் அந்த நாடகம் அப்படின்னு விசாரித்தோம்னா, ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார் ரவிமோகன். இப்போ ரவிமோகன்கிட்ட பைசா இருந்தாலும் ஜீவனாம்சம் கொடுக்குற அளவுக்கு ஒரு வசதி இருக்காருன்னா இல்லை. ஜீவனாம்சங்கிறவர் விவாதத்தை யார் கேட்டாலும் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஜீவனாம்சம் கேட்குறது இயல்பு. ஜீவனாம்சம் கொடுக்கறது நீதிமன்றத்தினுடைய மரபு. அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதனால் அவங்க ஜீவனாம்சம் கேட்குறதுக்கான உரிமை அவங்ககிட்ட இருக்குது. சொத்து மதிப்பீட்டை வச்சு தானே ஜீவனாம்சம் கொடுப்பாங்க. சொத்து ஃபுல்லாவே ஆர்த்திக்கிட்ட இருக்குன்னு சொல்றேன் நான். யார்கிட்ட இருக்கு? அவர் தான் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கு நான் வாங்குறேன். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு பேங்க்ல இருக்குன்னு சொன்னாரு. சொத்து தனித்தனியாக இருக்குல்ல. ஆர்த்தி மோகனுக்கு தனியாக சொத்துகள் இருக்கிறது, தனியாக அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதேமாதிரி அவங்களுக்கு ஆர்த்திக்கும் அவங்க அம்மாவுக்கு வீடு இருக்குது. என்ன இப்போ ஆர்த்தி மோகன் ரவிமோகன் வாங்கின ஃப்ளாட்டில் தான் அவங்க இருக்காங்க. அந்த ஃப்ளாட்டுக்கு அவர் இஎம்ஐ கட்டலை. அதனால் பேங்க்லேருந்து நோட்டீஸ் வந்துருச்சு. அந்த நோட்டீஸை வாங்கிட்டு இஎம்ஐ புறம் கட்டிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க பசங்களுக்கு கூட ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை. இதை பசங்களே சொல்கிறானுங்க. எங்கள் அப்பா எங்களை பார்க்கவே இல்லை, அவர் சொல்கிறது புறம் போய் பார்க்க விடலை அப்படின்னு இவர் குற்றம் சாட்டுறாரு. அழுகுறாரே சார், என் பசங்களை என்ன பார்க்க விட மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. சினிமா நடிகர் எப்படி கிளிசரி போடாமல் அழுவார். நல்ல நடிகர் ஜெயம் ரவி இப்போ பத்திரிகைக்காரங்க முன்னாலேயே அந்த நேரத்தில் நடிச்சிருக்காரு. இப்போது இவர் நினச்சா அந்த பசங்களை பார்க்க விட அனுமதிக்காதது யார் சொல்லுங்கள்? அனுமதிக்கலைன்னு யாரை சொல்கிறாரு? குடும்பம் தான் சொல்கிறாரு. எந்த குடும்பம்? ஆர்த்தி அவர்கள். ஆர்த்தியோ ஆர்த்தியோடைய அம்மாவோ இவர் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. சேர்ந்து என் பசங்களோட குடும்பத்தோட வாழணுன்னா ஆர்த்தியோட அம்மா ரவிமோகனுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் சொல்கிறாங்க. இல்லைன்னு வரால் மறக்க முடியுமா? என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கிறார. ஏதாவது ஒரு இடத்துல ரவிமோகன் இருக்கிற இடத்துக்கு அதாவது ரவிமோகனும் கனிஷாவும் வாழ்கிற இடத்துக்கு அவங்க மனைவியோ அல்லது அவங்க மாமியாரோ ஏதாவது பேசியிருக்காங்களா? அது ஆதாரம் அவரால் காட்ட முடியுமா? சொல்லுங்கள். சும்மா பிணத்துறாரு, புலம்புறாரை தவிர எந்த இடத்துலையாவது மனைவி மூலமாகவோ மாமியார் மூலமாகவோ எனக்கு இந்த இடத்துல டார்ச்சர் வந்தது அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? பொதுவாக சொல்கிறார், நான் கஷ்டப்பட்டேன், டார்ச்சர் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுதான் பர்டிகுலராக சொல்லலையே சார். இப்போ 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதற்கான ஆதாரம் என்ன இருக்குது சார்? நானே பார்த்தேம்மா. கெனிஷாவும் ரவிமோகனும் ஒரே ஃப்ளாட்டில் தான் வாழ்கிறாங்க. ஈசிஆர் ரோடெலாம் இருக்குது. சந்தேகம் தான் நீயும் போய் பாரு. அட்ரஸ் அதான் அங்கே யார் கேட்டான்னு சொல்லுவாங்க. ஈசிஆர் ரோட்டில் போய் ஆர்த்தி சுஜாதா விஜயகுமார் வீடு, அவங்க ரவிமோகனுடைய குழந்தைகள் இருக்க வீடுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து 2 தெரு தள்ளி தான் ரவிமோகனும் கனிஷாவும் இருக்காங்க. இதுக்கு இடையில் அவருக்கு அடையார் பார்க் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டும் இருக்குது சொந்தமாக. அங்கே தான் ஆரம்பத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்தித்தார் ரவிமோகன். நானும் போய் பார்த்தேன். இப்போ இந்த சர்ச்சை ரிலேட்டடாக குஷ்பு அவர்கள்ட்ட கேள்வி எழுப்புனாங்க. அதை பற்றி அவங்க பேசவே விரும்பலைன்ட்டாங்க. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் ரவிமோகன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இட்லி பட நடிகையால் தான் எனக்கு இந்த கல்யாணமே நடந்துச்சு, பிளாக் மேஜிக்லாம் வச்சு என்னை நான் வாமிட்லாம் எடுத்தேன், ரத்த வாந்தியெல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தால சார். யார் பிளாக் மேஜிக் பண்ண? யாருன்னு நமக்கு எப்படி சார் தெரியும்?
சொல்லணும் இல்லைங்க. எனக்கு பிளாக் மேஜிக் வச்சுக்கிட்டாங்கன்னா யார் பிளாக் மேஜிக் வச்சா, யார் வசியம் பண்ணா இன்னும் சொல்லணும்ல. சும்மா வாய்க்கு வந்து எப்படி பேசிடுறதா? இப்போ ரவிமோகன் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் என்ன? ரத்த வாந்தி எடுத்தேன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன்னு சொல்றாரு. ரத்த வாந்தி எடுத்தாருன்னா தண்ணி அந்த வெளிநாட்டு போதை மருந்து ஓவராக சாப்பிட்டு எதுவும் சாப்பிடாம இருந்தால் வாந்தி வரத்தான் செய்யும். ஏன் இப்போ சமீபத்தில் அவர் நடித்து அவர் டைரக்ட் பண்ண படத்தில் கையை அறுத்துக்கிட்டாரு, செட்டிநாடு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆனார். அது ஏன் என்னன்னு அவரால் இதுவரைக்கும் சொல்ல முடியுதா? இல்லை. பின்ன அவர் இதேமாதிரி தற்கொலை முயற்சி பண்ணி பண்ணி ஒரு 4-5 இடம் தோற்றுருக்காரு. இது அவருக்கு பழக்கமாக போச்சு. இது ஒரு நோய். ரவிமோகனுக்கு வந்திருக்கிறது ஒரு அழுத்தமான மனநோய். அது அவர் அதுதான் சார் ஸ்பிரிச்சுவல் ஹீலரை கூட வச்சிருக்காரு. ஸ்பிரிச்சுவல் ஹீலர்னு கெனிஷா அவருடைய பேட்டி எதுலேயுமே சொல்லவே இல்லை. யோகா டாக்டர், யோகா மருத்துவர்னு அந்த அம்மா சொல்லவே இல்லை. இவர் தான் சொன்னார் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னால், நான் வந்து கெனிஷாவுக்கு ஒரு யோகா மண்டபம் கட்டி கொடுக்க போகிறேன்னாரு. என்னாச்சு? செய்யலை. அதுக்கப்புறம் பிரம்மாண்டமாக அந்த கிண்டியிலிருந்து போரூர் போகிற ரோட்டில் வணிக சென்டர் இருக்குல்ல, சென்டர், அதில் பிரம்மாண்டமாக 2 படத்தோட பூஜை நடத்தினார். ஒன்று இவரே டைரக்ட் பண்ணி கதானை அடிக்கிறது, இன்னொன்று இவர் டைரக்ட் பண்ணி யோகி பாபு கதானை அடிக்கிறது. பூஜை போட்டார். 10 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. அந்த படம்லாம் எங்கே? இவர்கிட்ட பணம் இருந்ததுனால தானே ப்ரொடியூசர் ஆனார். அந்த பணத்தெல்லாம் பிடுங்கிட்டா கெனிஷா. இப்போ பாப்பர் ஆகிட்டார். ரவி விட்டு போயிட்டா. இப்போ இருக்காருன்றீங்க, விட்டுட்டு போயிட்டா அவள் சொல்கிறா. ஆனால் நீ வந்து இப்படி நடி, ஒன்றும் இல்லாமல் நடி, நான் நடிக்க மாட்டேன், எனக்கு டிவோர்ஸ் வரைக்கும் நடிக்க மாட்டேன்னு சொன்னால் உனக்கு வருமானம் இல்லை, அதனால் ஜீவனாம்சம் வழக்கு ஃபெயிலியர் ஆகிங்கிற ஒரு நாடகம் போடுறாரு ரவிமோகன். இப்போ இந்த மாலை போட்டு சாமி தரிசனம் போகிறது எல்லாமே கூட ட்ராமா தானே? மாலை போடுறது உணர்ச்சிவசப்பட்டு கூட போட்டிருக்கலாம். ஏன் சமீபத்தில் முதலமைச்சரை பார்க்க போனார். முதலமைச்சர் தளபதி விஜய் பார்க்க விடலை. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் சினிமா ஒளிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்மோகனை பாருனார். ராஜ்மோகனை பார்த்து ஏதோ புத்தகமோ ஏதோ பரிசு கொடுத்துட்டு வந்தார் ரவிமோகன். தெரியுமா? ஊடகங்களில் வரவே இல்லையா சார்? ஊடகங்களில் ராஜ்மோகனை பார்த்து தான் வந்தது, முதல்வர் விஜயை பார்த்து தான் வரல. இப்போ இந்த வழக்கு எப்போ தான் சார் முடிவுக்கு வரும்? அது ஜட்ஜுக்கு தெரியும். நான் எப்படி முடிவுன்னு சொல்ல முடியும்? வழக்கறிஞரே சொல்ல மாட்டேன், வாய்தா போட்டிருக்காங்க, அவ்வளோதான். தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.